Hi friends, welcome to Kavi Stitchings. Today day 33 100 days challenge blouse design from Kavi's wardrobe. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த saree தான். இந்த saree இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய saree தான், பிராசோ சாரின்னு சொல்லுவாங்க. அதில் இது ஒரு வகையான டைப்பு. பிராசோ saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் க்ரீன் கலர் பிங்க் கலரில் வரும். பட் இதுவும் பிராசோ டைப்புன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த கலர் பிடிச்சதுனால எடுத்தேன். ஒரு ட்ரைனிங் போனப்போ ஒரு 5 டீச்சர்ஸ் ஒன்றா சேர்ந்து இந்த சாரீ எடுத்து யூனிஃபார்ம் சாரீ மாதிரி போட்டு ட்ரைனிங்காக இருந்தப்போ இந்த சாரீ நாங்கள் எடுத்து கட்டினோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லெமன் எல்லோ கலரில் வந்து ப்ரௌன் கலரில் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ளூ கலரில் பார்டர், அப்பர் அண்ட் லோயர் பார்டர் ஒன்று தான். இதில் முந்தியில் மட்டும் சும்மா அந்த ஜமிக்கி கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முந்தி வந்து இந்த நாட்டு வந்து இது அவங்களே போட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் இது சாரீ காஸ்ட்டு ரொம்ப கம்மி தான், 350 என்னமோ தான் வந்துச்சு. பட் ஆனால் இந்த கலரும் இந்த ப்ளூவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் தான் செலக்ட் பண்ணேன் இந்த சாரீ. இந்த சாரீக்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, ஒரே நாளில் 3 ப்ளவுஸ் நான் தைச்சேன். இதே ப்ளவுஸு எனக்கும் இன்னும் 2 டீச்சருக்கும். எனக்கு வந்து அந்த டைம் கம்மியாக இருந்ததுனால நான் டிசைன் இல்லாமல் ப்ளவுஸ் போட மாட்டேன்றதுனால சிம்பிளாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும்போது டக்குன்னு இந்த ஐடியா வந்துச்சு எனக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு நான் லேஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இதில் லேஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்கோப் இல்லை இந்த சாரியில். அதனால் வந்து டோரி எடுத்துக்கிட்டேன் நான். அந்த சாரியோடைய லோயர் பார்டர் கலர் இருக்குங்களா, இன்னர் கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த கலரில் கிளாத் எடுத்து அதில் டோரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து ஒரு வி ஷேப் மாடலில் வச்சு அடிச்சிட்டேன். சிம்பிள் தான், பட் டிசைன் தான். எப்படி சொல்கிறது, ஒரு சிம்பிளாக ஒரு எலகண்ட் லுக்கில் இந்த இது அமைஞ்சு போச்சு எனக்கு. நான் ப்ளவுஸ் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் ஒன்றுமே பண்ணல, அப்படியே சாரீ கிளாத்தில் இருந்தது அப்படியே ப்ளவுஸ் வச்சுருக்கேன் நான். கிளாத்துக்கு ஸ்லீவுக்கு நான் வேறு எதுவும் பண்ணலை நான். ப்ளஸ் டை நாட் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, அதில் சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் எடுத்து அதை வந்து ட்ரையாங்கிள் டை நாட் கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் இந்த சாரீக்கான பேண்டு, ஹேர் பேண்டும் செஞ்சுருக்குறேன் நான். இது ரொம்ப 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 சிம்பிள் ஒர்க்கு. டைலரிங் நார்மலாக தெரிஞ்சவங்க கூட இந்த டிசைனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சடனாக நீங்கள் தைக்கணும் அப்படின்னா இந்த டோரி லுக்கு பதில் லேஸ் யூஸ் பண்ணி தைச்சிங்க அப்படின்னாக்கா அந்த டிசைன் இன்னும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இது யார் வேணாலுமே இந்த டிசைனை நீங்கள் தைக்கலாம். இதுக்கு வந்து தனியாக எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி இருக்குது? நம்ம சிம்பிள் டிசைன்ஸும் யூஸ் பண்ணலாம், ஹெவி டிசைன்ஸும் யூஸ் பண்ணலாம். அது நம்ம டைமிங்கு, நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்துன்றதுக்கு இந்த ப்ளவுஸ் ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.